NBMA மோட்ல லாஸ்ட் டைப் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். அது ஒன்று தான் நம்ம பாக்கி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரிலே தான், ஒரு NBMA என்விரான்மெண்ட் தான். ஆனால் OSPF வந்து ஒரு நார்மல் பாயிண்ட் டு பாயிண்ட்ல எப்படி இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுமானில் இங்க வந்து இந்த கன்ஃபிகரேஷனை பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஃப்ரேம் ரிலே ஒத்துழைக்கணுமே. ஃப்ரேம் ரிலேல பாருங்க 10 மட்டும் தான் இருக்குது. அப்போ 10 வச்சு நம்ம 20ஓட பேச முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா இதை சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். ரவுட்டர் 1 சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். ரவுட்டர் 1ல சப் இன்டர்ஃபேஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரிலேல ஒரு மாற்றம் பண்ணணும். ரவுட்டர் 1ல ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் இப்போதுக்கு ஒரு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். So config T interface serial 6/0 no IP address. IP address தூக்கிட்டேன். இந்த IP address எடுத்துட்டு என்ன செய்யறேன், interface serial 6/0 .1 பாயிண்ட் டு பாயிண்டா மல்டி பாயிண்டான்னு சொல்லணும். நமக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். அப்புறம் IP அட்ரஸ் 10.0.0.1.255.255.255.0. இங்க நீங்க சப் இன்டர்ஃபேஸ் பண்ணதுனால இந்த இன்வெர்ஸ் ஆர்ப்புங்கிற ப்ரோட்டோகால் ஒர்க் பண்ண முடியாது. இன்வெர்ஸ் ஆர்ப் மூலியமா தான் அந்த டிஎல்சி நம்பர் 10.0.0.2க்கு போறதுக்கு என்ன டிஎல்சி நம்பர், 10.0.0.3க்கு போறது என்ன டிஎல்சி நம்பர்னு ஏற்கனவே பார்த்தீங்க. அந்த ப்ரோட்டோகால் ஒர்க் பண்ணாது. அதனால இப்போ நம்ம மேனுவலாக கொடுக்க வேண்டியது இருக்கும். என்னென்னு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா ஃப்ரேம் ரிலே ஐபி, ஃப்ரேம் ரிலே மேப் ஐபி 10.0.0.2 போனோம்னா டிஎல்சி நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்கோம், இங்க 102 கொடுத்தோம்னு நினைக்கிறேன். 102 இல்லை, இதெல்லாம் கூட தேவையில்லை. ஃப்ரேம் ரிலே இன்டர்ஃபேஸ் டிஎல்சி நம்பர் போட்டோம். பாயிண்ட் டு பாயிண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு டிஎல்சி நம்பர் 102. அதுக்கப்புறம் சப் இன்டர்ஃபேஸ் போங்க, இன்னொரு சப் இன்டர்ஃபேஸ் 2 கொடுங்க. ஐபி அட்ரஸ் வந்து 20.0.0.1 20 கொடுக்கணும். இங்க 20.0.0.1 ஒரு ஐபி இருக்கு. சீரியல் 6/0.2 சப் இன்டர்ஃபேஸ். இது சீரியல் 6/0.1. சரி, இப்போ இங்கேயும் வந்து ஃப்ரேம் ரிலே இன்டர்ஃபேஸ் டெல்சி நம்பர் 103ன்னு கொடுத்துருவோம். இதை நம்ம மேனுவலா கொடுத்தோம். ஷோ ஃப்ரேம் ரிலே மேப், இதான் நம்ம கொடுத்த 2 பாயிண்ட் டு பாயிண்ட் டெல்சி நம்பர்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் யாரும் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இதுதான் ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ். இதை அப் பண்ணோம். சப் இன்டர்ஃபேஸ் 2 கிரியேட் பண்ணி ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ரவுட்டர் 3ல இந்த ஐபி அட்ரஸ் நம்ம மாற்றணும். பழைய ஐபி அட்ரஸ் 10 தான் இருக்கும். மாற்றணும். இன்டர்ஃபேஸ் சீரியல் 6/0 ஐபி அட்ரஸ் 20.0.0.3 255.255.255.0 கொடுத்தாச்சு.
இப்போ இங்க மேப் இருக்கான்னு பார்க்கணும். ஷோ ஃப்ரேம் ரிலே மேப் இங்க இல்ல. ஏன்னா இந்த பக்கம் நீங்க சப் இன்டர்ஃபேஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் டிஸ்கவர் ஆகுறது கஷ்டம். நம்ம மேனுவலா கொடுக்கறது நல்லது. ஷோ ஃப்ரேம் ரிலே மேப் இங்க டிஸ்கவர் ஆயிடுச்சு. அங்க கொஞ்ச நேரம் ஆகும். வரும். சரி, என்ன செய்யலாம், நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம். ரவுட்டர் 1ல போயிட்டு பிங் 10.0.0.2 பிங் பண்ணலாம். பிங் ஆகுது. அதே போல 20.0.0.3 பிங் பண்ணலாம். பிங் ஆகுது. இப்போ நீங்க ரவுட்டர் 3ல போய் பார்த்தீங்கன்னா மேப் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகுது, அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து சப் இன்டர்ஃபேஸ். ஆனா ரவுட்டர் 1ல நீங்க மேனுவலா கொடுத்துதான் ஆகணும். ரவுட்டர் 1ல மேனுவலா கொடுத்தாகும். சரி, அடுத்து என்ன கதை? அவ்வளவுதான். ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ண வேண்டியதுதான். ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ணும்போது நெட்வொர்க் டைப் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். அப்போ நெய்பர் டைனமிக்கா டிஸ்கவர் ஆகும். எப்படி நார்மல் பாயிண்ட் டு பாயிண்ட்ல வந்து 10/40 டைமர் இருக்கோ, இங்கேயும் 10/40 தான் இருக்கும். டிஆர்பிடிஆர்லாம் கிடையாது, ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட். சரி, பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரவுட்டர் 1க்கு போவோம். இன்டர்ஃபேஸ் சீரியல் 6/0.1 ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப் பாயிண்ட் டு பாயிண்ட். அதே போல 6.2ல கொடுத்துருங்க. ரவுட்டர் 2க்கு போயிட்டு அதே போல இன்டர்ஃபேஸ் சீரியல் 6/0 ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப் பாயிண்ட் டு பாயிண்ட். நெய்பர் டைனமிக்கா டிஸ்கவர் ஆயிரும். இன்டர்ஃபேஸ் சீரியல் 6/0 ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப் பாயிண்ட் டு பாயிண்ட். All right. Sure, IP OSPF neighbor. I can see you. ஏன் நெய்பர் வரல பார்க்கலாம். ஏன் நெய்பர் வரலன்னு ஷோ ஏன் நெய்பர் வரலன்னா ரவுட்டர் 1ல ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ணல. எப்போ பண்ணவே இல்லை. இன்டர்ஃபேஸ் சீரியல் 6/2 ஐபி ஓஎஸ்பிஎஃப் 1 ஏரியா 0. அதே போல 1லையும் 1. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியான விஷயம். ஸோ ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட். ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ் சீரியல் 6/0.1 பாருங்க. பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட்ல டைமர் 10:40. சரியா? ஸோ இப்போ நீங்க இங்கிருந்து இங்கனாலும் பிங் பண்ணலாம். பிங் 3.3.3.3 சோர்ஸ் 11111 பிங் ஆகும். பிங் ஆகல. router 3 show IP route. நம்ம 2 அட்வர்டைஸ் பண்றோம், 3 அட்வர்டைஸ் பண்றோம், 1 அட்வர்டைஸ் பண்ணல. அதான். ஸோ router 1ல போயிட்டு show IP OSPF interface brief 1 show IP OSPF loopbackல பண்ணோம். loopback அட்வர்டைஸ் பண்ணலாம். interface loopback 0 IP OSPF 1 area 0. இப்போ பார்த்தீங்கன்னா பிங் ஆகும். அதே போல பிங் 2.2.2.2 with the source of 1111 பிங் ஆகும். ஸோ நார்மல் பாயிண்ட் டு பாயிண்ட் போலவே இங்க இதனுடைய பிஹேவியரை நீங்க பார்க்க முடியும். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் என்பிஎம்ஏ பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன பாயிண்ட் சொல்லலாம்? பாயிண்ட் டு பாயிண்ட் is whenever we have different network for spokes. Router 2 is in 10, router 3 is in 20 network. In point to point there is no DRBDR. In point to point the timer is 10 and
30 30 or 40 40 10 and 40 சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். ஃப்ரேம் ரிலே தெரிஞ்சவங்களுக்கு நான் ஃப்ரேம் ரிலே மேப் எல்லாம் நீங்கள் எழுதணும்னு சொல்கிறேன். ஆனால் இருக்கிற உண்மையை சொன்னால் இதெல்லாம் ரியல் வேர்ல்டில் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. எது யூஸ் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் இந்த நான் ப்ராட்காஸ்ட்டு டிஃபால்ட்டு பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்டு நீங்கள் பண்ணுவீங்க. இதுவே எல்லா ரவுட்டரும் சிஸ்கோ ரவுட்டராக இருந்தால் இந்த தேர்டை கூட நீங்கள் சில சமயம் யூஸ் பண்ணுவீங்க. மற்றபடி இந்த கடைசி ரெண்டு வந்து நம்ம பண்ண மாட்டோம், பெரும்பாலும் பண்ண மாட்டோம். பண்ணுறத பார்த்ததில்ல. அது சிஸ்கோ ரவுட்டரில் மட்டும் தான் சப்போர்ட்டட், இது 3, 4, 5. ஸோ OSPF NBMAன்ற அந்த அத்தியாயம் என்னோட முடிஞ்சுது. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் நீங்கள். 5 மோட் இல்லைங்க சார்.